நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பெல்லாம் தெரிஞ்சு தான் நாம் மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அமைதிக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டோட ராஜா ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார். அவருக்குள்ளார பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அவர் தெளிவான ஒரு மனநிலைமையிலே இல்லை. அதனாலே அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போச்சு. அது மட்டும் இல்லை, அவருக்கு தொடர் தோல்விகளே சந்தித்தார். இதனாலே அங்கே உள்ள அமைச்சர்கள், அங்கே அரசவையில் உள்ள எல்லாத்துக்கிட்டேயும் கடுமையாக பேசிகிட்டு இருந்தார். இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே ஒன்றும் புரியல. இந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய மலைகளுக்கு நடுவில் ஒரு துறவி ஒருத்தர் இருக்கார். அந்த துறவிகிட்ட போயிட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொன்னால் அவர் ஒரு வரம் தருவார். அந்த வரத்தை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா நாம் இருக்கிற குழப்பங்கள், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தே நம்ம விடுவிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அந்த துறவியை பார்க்குறதுக்காக இங்கேருந்து பயணப்பட்டு போகிறாரு. ஒரு வழியாக அந்த துறவியை போயிட்டு பார்த்துட்டு, துறவியே, எனக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஒரு தெளிவான மனநிலைமையிலே இல்லை. எனக்குள்ளார பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு எனக்கு வரம் கொடுங்க, எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த துறவிகிட்ட கேட்டார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த துறவி இருந்துக்கிட்டு, நீ கேட்குற கேள்விக்கு பதில் உன்னக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. என்னது என்னக்கிட்ட இருக்கா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வரம் தருவீங்க, இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் இந்த அரசர். உடனே அந்த துறவி இருந்துக்கிட்டு, அப்போ சரி, உன்னோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும் அப்படின்னா நீ என்னோட 15 நாள் தங்கணும். அந்த மாதிரி தங்குறப்ப நீ ஒரு அரசன் அப்படிங்கிறதே மறந்துடணும். அதே சமயம் உனக்கான உணவுகளை எல்லாத்தையும் நீ தான் தேடிக்கணும். உன்னோட தேவைகள் எல்லாத்தையுமே நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீ குறைவாக தான் பேசணும். நீ தேவையில்லாமல் எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது. உன்னோட அரசவையில், உன்னோட அரண்மனையில் இருக்கிற தங்கம், வைரம், அந்த மாதிரி உன்னோட வார்த்தைகளை கற்பனை பண்ணிக்க. அது எப்படி விலை மதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ, அதை விட இது விலை மதிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு இருக்கணும். அதனால் நீ குறைவாக தான் பேசணும். நீ தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாது, ரொம்ப அளவாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த துறவி. இப்போ 2 பேருமே இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பயணம் பண்ணுறப்ப இவருக்கு முதல் நாளில் இவருக்குள்ளார பல கேள்விகள் வர ஆரம்பிச்சது. இப்போ இவரே நினச்சிக்கிட்டார், நம்ம அங்கே தான் நமக்குள்ளார பெரிய குழப்பம், ஒரு தெளிவான மனநிலைமையில் இல்லாமல் நமக்குள்ளார கேள்விகள் நிறையா இருக்குது அப்படின்னு தான் நம்ம இங்கே வந்தோம். இங்கே அதை விட அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிக்கிட்டார். அடுத்த நாள் அந்த துறவிகிட்ட எனக்குள்ளார இன்னும் பெரிய குழப்பந்தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த துறவி அளவாக தானே பேசணும், தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதனால எதுவுமே கேட்கல. இப்போ அவருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை பறிக்கிறதுக்காக தனியாக காட்டுக்குள்ளே போகிறார். அப்போ ஒரு பெரிய அருவியை பார்க்குறாரு. அந்த அருவியோட அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறார். அங்கே உள்ள பறவைகள் போடுற சத்தத்தையும் அந்த இயற்கையும் ரசிக்கிறார். இப்போ அவருக்குள்ளார இருந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்குது.
அவருக்குள்ளார வந்துட்டு கேள்விகள் பல இருந்துச்சுல்ல, அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகுது. இதே மாதிரியே வந்து 2வது நாளும் வந்து கழிஞ்சது. இப்போ 3வது நாள் வந்துட்டு இந்த துறவி அமைதியாக உட்காந்துருக்காருல, இதே மாதிரியே நாமளும் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அமைதியாக உட்காராரு. இப்போ இந்த கண்ணால் பார்த்தார்ல இயற்கை, அருவியோட சத்தம், அப்புறம் வந்துட்டு பறவைகளோட சத்தம், இயற்கையோட அழகு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு காதுகளால் கேட்டு உணர ஆரம்பிக்கிறார். இப்போ கண்ணில் பார்த்ததை விட இவருக்கு காதில் கேட்குறது அதை விட ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரியே வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து தினமும் வந்து கண்ணை மூடி உட்கார்றாரு. அவர் வந்து தியானம்தான் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் அவர் வந்துட்டு தினமும் வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு அமைதியாக உட்காந்து அந்த அழகெல்லாம் ரசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அவருக்கு வந்துட்டு இந்த பல கேள்விகள் இருந்ததில்ல, அது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சு அவருக்கு வந்து அந்த இயற்கையோட அழகு, அவருக்குள்ளாரே வந்துட்டு ஒரு அமைதியை வந்துட்டு உணர்றார். இதே மாதிரியே வந்துட்டு 12 நாள் வந்துட்டு கடந்து போயிடுச்சு. இப்போ கடைசி 3 நாள் வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்த தியானத்தை பண்ணுறார். இப்போ 15 நாள் முடிஞ்சு நேராக அந்த துறவிகிட்ட போய் நின்னார். இப்போ அந்த துறவி இருந்துக்கிட்டு, இப்போ நீ என்ன உணர்ற, நீ வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த அரசர் இருந்துக்கிட்டு, துறவியே, நான் இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு இப்போ தான் வந்துட்டு தெரியுது. நான் வந்துட்டு அரசவையில் அமைச்சர்களையும் மற்றவங்களையும் வந்துட்டு எவ்வளோ கடுமையாக பேசியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ தான் வந்து தெரியுது. நான் வந்து இப்போ வந்து முழுமையான ஒரு அமைதியை வந்துட்டு நான் வந்துட்டு உணர்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளார இருந்த கேள்விகள் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்துட்டு பெரிய குழப்பத்தில் இருந்தேன். அந்த குழப்பமும் இப்போ வந்து நான் வந்து எனக்கு இல்லை. நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். உடனே அந்த துறவி இருந்துக்கிட்டு சொன்னார், நான் வந்துட்டு உனக்கான பதில் வந்துட்டு உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அது இதுதான் அப்படின்னு வந்து சொன்னார். இதே மாதிரி தான் வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் வந்துட்டு என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய மதிப்பும் இருக்குது. அதை வந்து நாம் தெரிஞ்சு மற்றவங்கள்ட்ட பேசணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு பேசுகிறது, தேவையான இடத்துல பேசாமல் தேவையில்லாத இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசுகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை தான் வந்து இந்த கதை நமக்கு உணர்த்துது. மறுபடியும் வந்துட்டு ஒரு நல்ல கதையில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.